الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة إذا صلحت صلح سائر عمله وإذا فسدت فسد سائر عمله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்குகின்ற அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை துயர்ந்து வந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், எவற்றை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு நம்மை படைத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏராளமான விடயங்களை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயங்களிலே மிகச் சிறந்தது, மிக மேலானது நம்முடைய தொழுகை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅலமு அன்ன கைர அஅமாலிகுமுஸ் ஸலாத், மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களிலே மிகச் சிறந்தது தொழுகைதான். தொழுகையை விட சிறந்தது ஒன்று கிடையாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஆகச் சிறந்த அமல் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை. திரும்ப கேட்கிறார், அதற்கு பிறகு எது? இரண்டாவதும் சொன்னார்கள், தொழுகை. திரும்ப கேட்கிறார், அதற்கு பிறகு எது? சொன்னார்கள், தொழுகை. 3 தடவைகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை 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 என்றுதான் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கலிமாவுக்கு பின்னால் முதலாவது வைத்திருக்கக்கூடிய கடமை தொழுகைதான். கலிமாவோடு தொழுகைதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அதிகாரியாக நியமித்து அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் சில புத்திமதிகள் சொன்னார்கள். அதிலே சொன்னார்கள், நீங்கள் போகின்றீர்கள் யமனுக்கு, அங்கே இருப்பவர்கள் வேதவாசிகள், அவர்களை நீங்கள் கலிமாவும் பக்கம் அலையுங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால்
அவர்களுக்கு நீங்க படித்து கொடுங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை கடமையாக ஆக்கி இருக்கிறார். இந்த விஷயத்தை படிச்சு கொடுங்க. கனிமான சகோதரர்களே, ஒரு மனிதன் கலிமாவை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அடுத்த கண்ணமே அவன் தொழுகையை படித்து தொழுகையை ஆரம்பிப்பது கடமை. தொழுகையை விட்டு வாழ முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவுல இருக்கும் பொழுதே தொழுகையை கடமையாக்கிட்டான். மற்ற எல்லா கடமைகளும் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால, நோன்பு மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால, ஜகாத் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால, ஹஜ்ஜி மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முதலாக தொழுகையை தான் கடமையாக்கினான். ஏன்? இது மிக முக்கியமானது. யாரும் விட்டு வாழ முடியாது. தொழுகையை யாரும் விட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்க பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா கடமைகளையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பித்தான் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், வந்து ரசூலுல்லாஹ்வை சந்தித்து சொல்லிவிட்டு போவார்கள். இபாதத்துகளை கொடுப்பார்கள், மார்க்கத்துடைய சட்டங்களை சொல்வார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகையை அப்படி கொடுக்கல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்துக்கு வரவழைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்துக்கு வரவழைத்து அல்லாஹ் நேரடியாக கொடுத்த உண்டு. ஏன்? இத இன்னொத்தரால அனுப்பக்கூடாது. இத நான் நேரடியாக கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்பினான். ஏன்? இது ஒரு முக்கியமான கடமை, இது முக்கியமான விடயம். அல்லாஹ் தன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனைய இபாதத்துகள், ஏனைய கடமைகளை விட ஒரு மிக முக்கியத்துவம். அல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்கு ஒரு கேள்வி கணக்கை வைத்திருக்கிறான். கேள்வி கணக்கு இருக்கிறது. கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதனுக்கு முதலாவது கேள்வி கணக்கு தொழுகையை பற்றித்தான் இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதனுக்கு முதலாவது விசாரிக்கப்படும், கேள்வி கேட்கப்படும் தொழுகையை பற்றித்தான். இதா சலுஹத் சலுஹ ஸாயிரு அமலிஹ். அந்த தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய எல்லா அமலும் சீராக இருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலிஹ். அந்த தொழுகை சீராக இருக்கலண்டா அவன் எதுவும் சீராக இருக்காது. அவன் வாழ்க்கையே சீராக இருக்காது. அவன் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்காது. அவன் வியாபாரம் சீராக இருக்காது. அவன் கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை சீராக இருக்காது. எல்லாமே சீர்கெட்டதாக இருக்கும். அதனால் அல்லாஹ் முதலாவது தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான். அதன் மூலமாக இவன் நிலைமை இப்படி என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை எங்கட வாழ்க்கையில ஒரு முறையான தொழுகையாக மாறணும். அந்த தொழுகை ஒரு பூர்த்தியான தொழுகையாக, உயிரோட்டமுள்ள ஒரு தொழுகையாக மாறணும். நாங்க எல்லாரும் எங்களை தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக ஆகணும். அதனுடைய சட்டங்களை முழுமையாக படித்து என்னென்ன முறையில எப்படி தொழணுமோ அதை முறையாக தொழுகிறதுக்கு நாங்க பழகிக் கொள்ளணும். கனிமான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல தொழுங்க,
தொழக்கூடியவர்கள் என்று சொல்கின்ற இடத்திலெல்லாம் யுகீமூன ஸலா, இகாமத்து ஸலா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அகீமு ஸலா என்றால் என்ன? தொழுகைய நீங்க சீராக தொழுங்க, முறையாக தொழுங்க. சீரான தொழுகை தான் நமக்கு தேவை. கண்ணியமானவர்களே, அப்படி எங்களோட வாழ்க்கையில தொழுகை சீராக அமையும் என்றால் எங்களோட வாழ்க்கை செழிப்பாகும், சீராகும். ஏண்டா இன்றைக்கு நாங்க நிறைய சோதிக்கப்பட்டோம். எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கடிகளுக்கு நாங்க முகம் கொடுக்கிறோம். நாளுக்கு நாள் ஏராளமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த நெருக்கடிகளுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் என்ன? நிச்சயமாக எங்களோட பாவங்கள் தான். குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுது, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வார நெருக்கடி சோதனை எல்லாமே உங்களோட பாவங்கள் தான். அதுல மிக முக்கியம் எங்களோட தொழுகையை விட்ட பாவம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அதிகாரியாக நியமித்து அனுப்புறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காதிசியாவுக்கு அனுப்புறாங்க. ஒரு படைய கொடுத்து அதுக்கு தலைவராக நியமித்து அனுப்புறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, சாத் அவுசில் ஜெய்ஷ பிஸ்ஸலா, உங்களோட அந்த படை இருக்குது, இதுக்கு தொழுகையை பேணுதலாக தொழுமாறு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் பிஸ்ஸலா, தொழுகை விஷயத்தை அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னமா துஹ்ஸமூன பில் மஆசி, உங்களுக்கு தோல்வி வாரதாக இருந்தால் உங்களோட பாவத்தால தான் வரணும். தொழுகையை விட்டது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை செஞ்சீங்கண்டா, தொழுகையை விட்டீங்கண்டா, அந்த யுத்தத்தில் உங்களுக்கு தோல்வி வரும். கண்ணியமானவர்களே, எனவே எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் சோதனைகள் இவைகள் இல்லாமலாகி நான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் என்றால் எங்களோட பாவங்களை அழிக்கிறதுக்குரிய வழிகளை நாம தேடணும். எங்களோட பாவங்களை எப்படி இல்லாமல் ஆக்கலாம்? அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு மிகப்பெரிய வழி எங்க தொழுகைதான். முறையான தொழுகை, பேரிடலான தொழுகை இருக்குது. இது எங்க பாவத்தை இல்லாமக்கும், எங்க பாவத்தை அழிக்கும். பாவத்தை அழிக்கிறதுக்கு தொழுகையை போல் ஒன்றில்லை. பேரிடலாக முறையா தொழுகிறோம், எங்க பாவங்கள் நிறைய அழிக்கப்படும். பாவங்கள் அழிக்கப்பட்டா நெருக்கடிகள் இல்ல, சோதனை இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை. ஹஜ்ரத் உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரதஹுன்னல்லாஹ், 5 தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். மன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன, அழகாக முறையாக யார் வுது செய்து, வஸல்லாஹுன்ன லிவக்திஹின்ன, உரிய நேரத்துக்கு தொழுகிறார், ஆரம்ப நேரத்தில் தொழுகிறார், வஅதம்ம ருக்குஅஹுன்ன வஹுஷூஅஹுன்ன, பூர்த்தியான உள்ளச்சத்தோடு தொழுகிறார், ருக்கு சுஜூத பூர்த்தியாக செஞ்சு முறையாக செஞ்சு தொழுகிறார். இப்படி தொழுதார் என்றா கான லஹு அலல்லாஹி அஹ்துன் அன் யக்ஃபிர லஹு,
அல்லாஹ்வுடைய புறத்தால் இவருக்கு ஒரு வாக்கு இருக்குது. என்ன வாக்கு? அல்லாஹ் அவரை மன்னிப்பான். பாவத்தை மன்னிக்கிறதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். தொழுகைய முறையாக பேணுதலாக உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அமைத்துக் கொள்வோம் என்றால் இந்த பாவங்கள் அதன் மூலமாக நிறையவே அளிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய வாக்க மீறவன் அல்ல. மன்னிப்பு என்றா மன்னிப்பு கிடைக்கும் என்றா கிடைக்கும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனிதர் வாரார். வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து ஹத்தன் ஃபஅகிமுஹு அலைய. நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். யா ரசூலல்லாஹ், அதற்குரிய ஹத்தை எனக்கு நிறைவேற்றுங்க. அந்த பாவத்துக்குரிய ஹத்து. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கேட்கல. என்ன பாவம் கேட்கல. அதுக்கு பின்னால தொழுகையுடைய நேரம் வருது, அதான் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போனாங்க. இந்த மனிதரும் ரசூலுல்லாஹ்வோட போயிட்டு தொழுகிறார். தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால திரும்ப போய் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால உட்கார்றார். உட்கார்ந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், அதற்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அவர்ட்ட, அலைஸ கத் ஸல்லைத மஅனா, நீங்க எங்களோட தொழலையா? இப்ப நான் தொழுத நேரத்துல நீங்க தொழலையா? சொன்னார், தொழுதேன் யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போங்க, இன்னல்லாஹ கத் கஃபர லக். இந்த தொழுகையை வச்சு அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிச்சுட்டான். கண்ணியமானவர்களே, இவர் சொன்ன பாவம் இருக்குதே, இது ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய பாவம் அல்ல. சில பாவம் ஹத்து நிறைவேற்றப்படணும். ஆனா அவர் நினைத்தார் ஹத்துடைய பாவம் என்று, ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய பாவம் என்று அவர் தான் நினைத்தார். நினைச்சு கொண்டு வந்து கேட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இவர் என்ன பாவம் செஞ்சார். இது ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய பாவம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்ததனாலதான் ரசூலுல்லாஹ் கேட்கல, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க. கண்ணியமானவர்களே, அப்ப தொழுகையால மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பாவம் சொன்னாங்க, உங்களோட இந்த பாவம் உங்களோட தொழுகையால மன்னிக்கப்பட்டிருச்சு, அதனால நீங்க போங்க. கண்ணியமானவர்களே, நம்முடைய தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாறும் என்றால் என்ற வாழ்க்கை செழிப்பாகும். உலகத்துடைய வாழ்க்கை செழிப்பாகிறது மட்டுமல்ல, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். நல்ல மௌத்து வரும், முடிவு நல்ல முடிவு. தமூத்தூன் கமா தஈஷூன், நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்து. நல்லபடி வாழ்ந்தீங்கண்டா, கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு நல்லபடி வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல மௌத்து. தொழுகையை பேணுதலாக தொழுது கொண்டிருக்கிற நேரத்தை நீங்க மௌத்தானீங்கன்னா உங்களுக்கு நல்ல மௌத்து. கனிமான சகோதரர்களே, முடிவு நல்ல முடிவாக அமையும். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மாமனிதர். இவருக்கு ஒரு கண் தான் இருந்துச்சு, ஒரு கண் பார்வை இல்லை. அந்த காலத்திலேயே மக்கள் சொல்றாங்க, இவர் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயத்தால அழுது அழுது அவருடைய கண்ணுடைய பார்வைய இல்லாமக்கி கொண்டார். கண்ணீர் அதிகமாக போனா பார்வை இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகிறது. கண்ணியமானவர்களே, இப்ப ஒரு கண் தான் இருக்குது, ஒரு கண்ணுடைய பார்வை போயிடுச்சு. அப்பையும் அந்த ஒரு கண்ணோட இரவுல கடுமையான இருட்டுல
பள்ளிவாசலுக்கு போய்த்து பள்ளியில தான் தொழுவாங்க. அவருடைய கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்துல சிரிக்கிறாங்க. ரூஹு போகுது, அந்த நேரத்துல சிரிக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் சிரிக்க வைத்தான்? அவங்க சொன்னாங்க ஒரு வசனம், 40 வருஷங்களாக 40 வருடம் பள்ளிக்குள்ள வைத்துத்தான் அதான் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை வருஷம்? 40 வருஷம் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுத்தான் நான் அதான் சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அதான் சொல்ற நேரத்துல பள்ளி கொண்டிருப்பாங்க. அந்த தொழுகை எவ்வளவு பேணுதலா இருந்திருக்கும். பள்ளியில உட்கார்ந்து அதான் சத்தத்தை கேட்டு சுண்ணத்தை தொழுதுட்டு தொழுகின்ற தொழுகை எப்படி பேணுதலா இருந்திருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த பேணுதலான தொழுகை அவர்களுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிச்சது. இதே போல உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய நல்ல மனிதர்கள். அந்த தொடர்ல சாபித் இப்னு ஆமிர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு நல்ல மனிதர். இவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறார். மக்ரிபுடைய அதான் சத்தம் கேக்குது. பிள்ளைகிட்ட சொல்றார், இஹ்மிலூனி இலல் மஸ்ஜித், நீங்க என்ன மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போங்கன்றார். பிள்ளைகிட்ட சொல்றார், மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போங்க. பிள்ளைகள் சொல்றாங்க, அந்த மாதிரி பாப்பா நீங்க நோயாளி, வகது அஸ்ஸரகல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தங்கரத்தை வச்சுத்தானே இருக்கிறான், நீங்க பள்ளிக்கு போக வேண்டிய தேவையில்லை, நீங்க வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்களேன். இப்ப பதில் சொல்றாங்க, அஸ்மாஉ ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற சத்தத்தை நான் கேட்கிறேன். இதை கேட்டுட்டும் நான் பள்ளிக்கு போகாம இருக்கிறதா? நல்லா சத்தம் கேட்குது, வாங்குடைய சத்தம் எனக்கு கேட்குது, நான் பள்ளிக்கு போகாம இருக்கிறதா? லதஹ்மிலூனி இலல் மஸ்ஜித், அடம் பிடிக்கிறார். சொல்றார், நீங்க பள்ளிக்கு என்ன கொண்டு போகத்தான் வேணும். பிள்ளைகள் பார்த்தாங்க, அடம் பிடிக்கிறார், விட்டார் இல்ல, அவரை தூக்கிட்டு போறாங்க, பள்ளிக்கு தூக்கிட்டு போறாங்க. வீட்டு விட்ட உடனே மஸ்ஜிதுல தொழுகிறாரா, மகரிப தொழுகிறார். தொழுது முடிஞ்சு கடைசி சஜிதா, மகரிப் தொழுகையுடைய கடைசி சுஜூத், அதுல வச்சு அல்லாஹ்வுடைய ரூஹ் எடுத்தான். சுஜூதுல இருக்கிற நேரத்தில் ரூஹ் போகுது. அதுக்கு பின்னால் அங்குள்ள மக்கள் சொல்றாங்க, இந்த மனிதர் ஃபஜ்ருக்கு வருவார், இந்த ஆமீர் இப்னு சாபித் ஃபஜ்ருக்கு வருவார், ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால துஆ செய்வாராம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தை தந்துடு, என்ன மௌத்து நல்லபடி அமையணும் என்று துஆ செய்வார். மேலும் சொல்றாங்க, அந்த நேரத்தில் மக்கள் கேட்டாங்களாம், நீங்க இந்த நாளும் நல்ல மௌத்து கேட்கிறீங்க, நீங்க உங்களோட மௌத்து எப்படி வரணும் என்று விரும்புறீங்க? எப்படி வரணும் சொன்னாங்க, நான் சுஜூதுல இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன மௌத்தாக்கணும். இதுதான் அவங்களோட யோசனை தான். அல்லாஹ் அதை கொடுத்தான், அந்த நல்ல மௌத்த அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். கண்ணியமானவர்களே, எங்களை தொழுக ஒரு முறையான உயிரோட்டம் உள்ள, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகையாக ஆகிறண்டா, ஒரு விஷயம், எங்களை தொழுகையை நாங்க ஆரம்ப நேரத்தில் தொலை பழகணும். வாங்க சொல்லப்பட்டா தொழுக. மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது? சொல்றாங்க, அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, ஆரம்ப நேரத்தை தொழுகிறது. வாங்க சொல்லப்பட்டா தொழுக.
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாங்க, யா அலி ஸலாத்துன் லா துஅখিরஹா, 3 விஷயத்தை நீங்க தாமதப்படுத்தாதீங்க. புத்திமதி 3 விஷயம் நீங்க பிற்படுத்த வேணாம். அதுல ஒன்று சொன்னாங்க, அஸ்ஸலாத்து இதா அத்தத், தொழுகையில நேரம் வந்துருச்சா அதை பின்னுக்காக்காதீங்க, முதலாவது அதை செய்யுங்க. கண்ணியமானவர்களே, பெண்கள் வீடுகளில் இருந்தாலும் வீட்டு வேலையில இருக்கிற பெண்களும் அதான் சத்தத்தை கேட்டா அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டு தொழுகையை முடிச்சுட்டு வரும். வீட்டுல வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கிற பொம்பளையும் அதை அப்படியே வச்சுட்டு தொழுகையை முடிச்சிட்டு வந்து அங்கால வேலையை செய்யணும். இது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், வீட்டுக்குள்ள பெரிய பரக்கத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, முஃப்தி தகி உஸ்மானி தாமத் பரகாத்துஹும் அவனுடைய கிதாபுல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. அவனோட வாப்பா சொன்னதாக சொல்றாங்க. முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் ஒரு பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் துறையில பெரிய ஆலிம். இவர் மூத்தாயினார். மூத்தானதுக்கு பின்னால ஒரு மனிதர் அவரை கனவுல பார்க்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு பார்க்கிறவர் அவர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான்? சொல்றாங்க, அல்லாஹ் என்ன ரொம்ப கண்ணியப்படுத்தினான், என்னோட ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டான். அதுக்கு பின்னால சொல்றாங்க ஒரு வசனம், ஏண்ட வீட்டுக்கு முன்னால ஒரு கொல்லன் இருந்தான். கொல்லன் யார? இரும்பு தட்டுறவன், ஒரு தொழிலாதான். என் வீட்டுக்கு முன்னால் ஒரு கொல்லன் இருந்தார். அவருக்கு கொடுத்த அந்தஸ்து அல்ல எனக்கு தரல. இவர் ஒரு பெரிய முஹத்திஸ், அவருக்கு கொடுத்த அந்தஸ்து அல்ல எனக்கு தரல. இவருக்கு முழிப்பு வருது. இந்த கனவுல கண்டவருக்கு ஒரு ஆசை, அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல அமல் இருந்திருக்குது, அந்த கொல்லன்ட்ட ஏதோ நல்ல அமல் ஒன்று இருந்திருக்குது, அதை அறிஞ்சு கொள்ளணும். அவர் அந்த அளவுக்கு மேல போறதுக்கு, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் விடவும் மேல போறதுக்கு என்ன அமல் செஞ்சிருக்கிறார் இவரோட ஆசை. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டுக்கு போறார், ஊருக்கு போறார். போயிட்டு அவரோட ஊட்ட தேடி பிடிச்சி அவருடைய வீட்டுக்கு முன்னால சரியாக அந்த கொல்லண்ட வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரர்கிட்ட கேட்கிறார், இவர் என்ன நல்ல அமல் செஞ்சிருக்கிறார், ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒன்று விட்டு இருந்திருக்கிறார், அது என்ன? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் விடவும் மேல போறதுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதுக்கு பின்னால் அங்குள்ளவங்க சொல்றாங்க, இவர்கிட்ட ஒன்றும் இருக்கல்ல, இவர் எந்த நேரம் இரும்ப தட்டி இருப்பாரு, கலைப்போட வந்து படுப்பாரு, இதான் இவரு. ஆனா சொல்றாங்க, இவர்கிட்ட 2 விஷயம் இருந்துச்சு. 2 விஷயத்தை பேணுதலாக செஞ்சார். 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று என்னன்னா, இரவையில அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர வீட்டுல மேல வந்து தொழுவாரு, மேல தொழுவார். இங்கிருந்து நாங்க பார்ப்போம், அவரை தக்பீரை கட்டினாருண்டா ஆடாம அசையாம ஒரு மரத்தை நாட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும், ஒரு கம்ப நாட்டின மாதிரி நிப்பாரு, நின்று தொழுவாரு. இத பார்த்துட்டு இவர் சொல்லுவார், இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குக்கு வேலை குறவு, அவருக்கு நிறைய ஓய்வு கிடைக்குது, இதே போல எனக்கும் ஓய்வு கிடைச்சா நானும் இதே மாதிரி தொழுவேனே, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வேலை கூடவே, எனக்கு ஓய்வு நேரம் இல்லையே என்று கை சேதப்படுவார், எனக்கு அப்படி இல்லை என்று கை சேதப்படுவார். 2வது விஷயம் என்னண்டா, இவர் இரும்ப தட்டுவார், தட்டி கொண்டிருக்கிற நேரத்தை மேல கையை தூக்குவார், இரும்ப மேல ஒசத்துவார். அந்த நேரத்தில் அதான்ற சத்தம் கேட்டா மேல உயர்த்தின அந்த இரும்ப கீழே வைக்க மாட்டார், அப்படியே பின்னு குட்டுவார். ஏன்? அதுக்கு பிறகு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதானுக்கு பிறகு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அந்த இரும்பு கீழால பின்னளவுளும். இந்த விஷயத்துல பேருதா இருந்தார். அதான் சொன்னா தொழுகதான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்த
அந்த பேணுதலுக்கு கொடுத்த அந்தஸ்து. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அந்த பழக்கத்தை உருவாக்கணும். வாங்க சொல்லப்பட்டா இன்னும் நேரம் இருக்குது என்று கடைசி நேரம் வரங்காட்டி இருந்துட்டு பேசி தொழுகின்ற தொழுகை இருக்குது. இது முனாஃபிக்குடைய தொழுகை என்று வருது. ஹதீஸ்ல வருது முனாஃபிக்குடைய தொழுகை. கண்ணியமானவர்களே, இந்த தொழுகை பேணுதலாக வாரத்துக்கு அடுத்த அம்சம் தான் எங்க வாழ்க்கையில நாங்க ஜமாத்தாக தொழுகின்ற பழக்கத்தை உருவாக்கணும். பள்ளி வாசலுக்கு வார எங்கட தொழுகை பள்ளியில தான், வீட்டுல இல்ல. கண்ணியமானவர்களே, கவலையான செய்தி தான். ரமலான் முடிஞ்சிச்சு, பள்ளியில கிரௌட் இல்ல. சஹாபாக்கள் மிக முக்கியத்துவம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, வலகத் கான யுஅதா பிர்ரஜுல். சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு மனிதனை கொண்டு வருவாங்க. எப்படி என்றா, நடக்க இயலாதவர் ரெண்டு பேருடைய தோளுக்குள்ள கைய போட்டு தொங்கிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார். அப்படியானவரையும் பள்ளிக்கு கொண்டு வந்து சஃப்ல நிப்பாட்டுவோம். கண்ணியமானவர்களே, ஜமாத் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்ல தொழுது கொள்ளலுமா? என்ற கண் தெரியாது, ரெண்டு கண்ணும் பார்வை இல்ல, என்ற வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில தண்ணி ஓடுற இடம் ஒன்றிக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, இதெல்லாத்தையும் தாண்டி வரணும், இது கஷ்டமாயிக்குது, வீட்டுக்கு சொல்லலாமா? சொன்னாங்க ஏலா. கேட்டாங்க, அதான் சத்தம் கேக்குதா? சொன்னாங்க, ஓ, நீங்க பள்ளிக்கு வரத்தான் வேணும். கண் தெரியுது, எப்படி வரணும்? சொன்னாங்க, உங்களோட வீட்டு வாசல் இருந்து பள்ளி வாசல் வரங்காட்டி ஒரு கவுத்த கட்டி வைங்க, அந்த கவுத்த பிடிச்சு கொண்டு பள்ளிக்கு வாங்க. அல்ல, எங்களுக்கு என்ன தங்கரத்தை தந்திருக்கிறார்? பள்ளிக்கு வாரத்துக்கு எங்களுக்கு என்ன தங்கரம்? கண்ணியமானவர்களே, இதுதான் பூர்த்தியான தொழுகை, முறையான தொழுகை. கண்ணியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் போக்கல்ல, 5 வருஷம் 10 வருஷம் தாண்டக்கூடிய நேரத்துல நம்முடைய நாட்டுக்குள்ள எத்தனை பள்ளியை மூட வருமோ தெரியாது. அந்த நிலைமைதான் இருக்குது. பள்ளியை விட்டும் மக்கள் தூரமாகின்ற விகிதம் அதிகரிச்சு கொண்டே போகுது. கொஞ்சம் வயசு போனவங்க எரியுறாங்க, வாராங்க, அவங்க மூத்தாயிட்டா பள்ளிக்கு ஆள் இல்லாம போயிட்டு. கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர் தொழுகையுடைய சிந்தனையே இல்ல, தொழுகை விடுபடுவது கணக்கில்ல. கண்ணியமானவர்களே, தொழுகை இல்லாதவனுக்கு, தொழுகையை விட்டவனுக்கு எந்த கண்ணியமும் இல்ல, அவனுக்கு எந்த பெருமதியும் இல்ல. அதனால இஸ்லாம் என்ன தண்டனை தெரியுமா? தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாம் வச்சிக்கிற தண்டனை அவன கழுத்தை வெட்டணும். ஹத்தான் ஆனா வைக்கலாது, ஆனா இதை செய்யலா என்றாலும் இஸ்லாம் ஆக உச்சகட்ட தண்டனையை வச்சிருக்குது. தண்டனை ஆக பரிசு ஆளை கொலை செய்யறது, இதை தவிர ஒண்ணும் இல்லை. அப்ப இது ஆகப்பெரிய ஆக பயங்கரமான ஒரு பாவம் இஸ்லாம் வச்சிருக்குது, கொலை செய்யணும் அவனை. இது ஒரு பயங்கரமான விஷயம், தொழுகை விடுறது என்பதை நாங்க மனசுல எடுத்துக்கொள்ளணும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழாத மனிதனை தௌபா செய்யும் வரையில் அவனை சிறையில வைக்கணும், ரத்தம் சிந்த அடிக்கணும், சாப்பாடு கொடுக்காம பசியில போடணும், தண்ணி கொடுக்காம தாகத்துல வைக்கணும். ஏன்? அவன் கேவலமானவன், அவன் சாபத்துக்குள்ளானவன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழுகை இல்லாத மனிதன் இஸ்லாத்தை விட்டே போயிட்டான், அவனுக்கு இஸ்லாம் இல்ல. அந்த மனிதன் சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாது, அவனுக்கு சலாம் சொல்லவும் கூடாது. அதே நேரத்தில் அவன் ஜனாதா தொழுகையும் தொழக்கூடாது. தொழுகை இல்லாத மனிதனுடைய ஜனாதா தொழுகையை தொழக்கூடாது. முஸ்லீம்களுடைய மையவாடியில் அவன் அடக்கம் செய்யக்கூடாது. ஏன்?
அந்த தொழுகை இல்லை என்பது மிக பாரமூதமானது. அவன் ரொம்ப கேவலமானவன், சாபத்துக்குள்ளானவன். கனிமான சகோதரர்களே, எனவே தொழுகையை விடுவதென்பது ஒரு சாதாரண பாவம் அல்ல. எனவே அந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் மிக கவனமாக இருக்கணும். தொழுகையை பேணுதலான தொழுகையாக மாற்றுறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். தொழுகிறவங்களும் நம்முடைய தொழுகைகளை, அதனுடைய சட்டங்களை படிச்சு, முறைகளை படிச்சு ஒரு பூர்த்தியான தொழுகையாக மாற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நிலைமையை உருவாக்குவானாக. அப்படியான கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், முறையான தொழுகைய நமக்கு காட்டி தந்தருள்வாயாக. முறையாக தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. தொழுகையுடைய பெருமதிய நமக்கு நீ விளங்க வைப்பாயாக. நம்மை நீ கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.